செமிகண்டக்டர் ஆலைகள் தொடங்க ஒன்றிய அரசிடம் அனுமதி பெற்று தொழில் முதலீட்டு மானியமாக 44,203 கோடி ரூபாய் பெற்ற டாடா நிறுவனம் அதன் பிறகு பாஜகவுக்கு 758 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தது தெரியவந்துள்ளது. இதேபோல முருகப்பா குழுமம் மானியம் பெற்ற பின்னர் பாஜகவுக்கு நிதி வழங்கியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 3 செமிகண்டக்டர் ஆலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதில் 2 செமிகண்டக்டர் ஆலைகள் தொடங்க அனுமதி பெற்ற டாடா குழுமம் 4 வாரங்களுக்கு பிறகு பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியது தெரியவந்துள்ளது. செமிகண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிக்க தொழில் நிறுவனங்கள் செய்யும் முதலீட்டில் 50% மானியமாக வழங்கப்படுகிறது. குஜராத்தின் டொலேராவிலும் அஸ்ஸாமின் மோரிகானிலும் செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்க டாடா குழுமம் உரிமம் பெற்றது. இந்நிலையில் 2 நிறுவனங்களிலும் 1.18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்த டாடா குழுமத்திற்கு ஒன்றிய அரசு 44,203 கோடி ரூபாய் மானியமாக வழங்கியது. தங்கள் மாநிலத்தில் ஆலை அமைக்கப்பட்டதால் அந்தந்த மாநிலங்களும் டாடா குழுமத்திற்கு சலுகைகள் வழங்கின. இதையடுத்து டாடா குழுமம் பாஜகவுக்கு 758 கோடி ரூபாய் நன்கொடையாக அளித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு பாஜகவுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட பெருந்தொகை டாடா குழுமம் வழங்கியதுதான். டாடா குழுமத்தின் புரோகிரசிவ் எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலம் கட்சிகளுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. டாடா குழுமத்தைச் சேர்ந்த நிறுவனங்களிடமிருந்து நிதி திரட்டிய புரோகிரசிவ் எலக்டோரல் ட்ரஸ்ட் பாஜகவுக்கு 758 கோடி, காங்கிரசுக்கு 77 கோடி நிதி வழங்கியுள்ளது. மேலும் 10 அரசியல் கட்சிகளுக்கு டாடா குழும ட்ரஸ்ட் தலா 10 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வழங்கியுள்ளது. செமிகண்டக்டர் தயாரிப்பதற்கான 3வது அனுமதியை தமிழ்நாட்டைச் சேர்ந்த முருகப்பா குழுமம் பெற்றது. குஜராத்தின் சனத் நகரில் 76,000 கோடியில் ஆலை அமைத்த முருகப்பா குழுமத்திற்கு 3,501 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. ஆலைக்கு அனுமதி கிடைத்த சில நாட்களில் முருகப்பா குழுமம் தேர்தல் நிதியாக பாஜகவுக்கு 125 கோடி ரூபாய் வழங்கியது தெரியவந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.